திருநெல்வேலி தான் போய் அல்வா வாங்கி சாப்பிடணும்னு இல்லை. இந்த பருப்பை வச்சுட்டு நல்ல வறுமையான ஒரு களி கிண்டனாலே அல்வா மாதிரி வரும் உங்களுக்கு. நான் இப்ப இருக்க பசங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெயும் கருப்பு உளுந்தம் பருப்பு வச்சு செஞ்சா ரொம்ப நல்லது. நான் செய்யறது அப்படியே நான் வந்து நெய் போட்டு செய்யறேன். நீங்க வந்து நல்லெண்ணெய் வேணாலும் போட்டு செஞ்சுக்கோங்க. வாங்க இது ஈஸியா டேஸ்டா எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட வந்து சம்மர் ஆஃபரா இப்போ மசாலா எல்லாத்துக்குமே ஒரு மெகா ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அதோட சேர்த்து உங்களுக்கு இன்னும் ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன். 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்டோட 1/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் 1/2 கிலோ கோதுமை மாவும் ஃப்ரீ. 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்டோட சேர்த்து உங்களுக்கு 3/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் ஃப்ரீயா கொடுக்கலான் இருக்கோம். இந்த கோதுமை மாவு நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்றதுக்காக தரம் இல்லைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். இது நல்ல தரமான கோதுமை மாவு. சப்பாத்தியோ பூரியோ எது செஞ்சாலும் ஒரு விரல்லே பிரிச்சு எடுத்துடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கும். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, வெப்சைட்ல அந்த 10%, 5%, 20%, 30%ன்றது மட்டும் உங்களுக்கு காட்டும். ஆனா இந்த ஃப்ரீயா நம்ம கொடுக்குற கோதுமை மாவு காட்டாது. நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு கோதுமை மாவு வருமோ அதை உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிருவோம். நீங்க சந்தோஷமா வாங்கி பாருங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்த நல்லா வந்து என்ன பண்ணிட்டேன், புடைச்சிட்டோம், ஜலிச்சிட்டோம். மணல்லாம் எதுவும் இல்லாம ஜலிச்சுக்கிட்டோம். இப்போ இதுலயே நான் என்ன பண்ணிருக்கேன், இதுக்கு ஒரு 20 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்துட்டு நல்லா வந்து வெறும் சட்டிலேயே வறுத்துக்கணும். எதுக்காக நான் பச்சரிசியும் இதுவும் ஒன்னா போட்டு வறுக்கிறேன் அப்படின்னா, கருப்பு உளுந்து உங்களுக்கு வந்து வறுபட்டுருச்சுன்னா தெரியாது. அதுக்காக அரிசியும் போட்டு நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து உளுந்தம் பருப்பு நல்லா வறுபட்டது தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த களி எல்லாம் கிண்டும் போது பச்சரிசியும் கொஞ்சம் சேர்த்து செய்யும் போது என்ன ஆகும், களி வந்து கையில ஒட்டாம சூப்பரா வரும். ரொம்ப நல்ல டேஸ்டும் கிடைக்கும். இப்போ இதோடய நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 7 ஏலக்காய் போட்டுக்கலாம். சுக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்னா போட்டு நல்லா வறுத்தரலாம். உங்களுக்கு கருப்பு உளுந்தம் பருப்பு கிடைக்கலன்னா வெள்ளை உளுந்தம் பருப்புலையும் நீங்க செஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி வறுத்து செய்யறோம் அப்படின்னா, இது வந்து வளவளன்னு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் களி கிண்டும் போது. இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து மிக்சியில பொடி பண்ணாலும் சரி, இல்லைன்னா மிஷின்ல கொடுத்து பொடி பண்ணிட்டு வந்தாலும் சரி, நல்லா பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்குவோம். இந்த களிக்கு பனங்கருப்பட்டி போட்டுதான் நம்ம வந்து களி கிண்ட போறோம். எந்த கப்ல வந்து உளுந்தம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். பாருங்க, இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், 1/4 டம்ளரோட தண்ணி கம்மியா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுல வந்து நிறைய கல்லு மண்ணெல்லாம் இருக்கும். அதனால நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாகு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா மிஷின்ல கொடுத்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை நல்லா ஜலிச்சும் எடுத்து வச்சாச்சு. வாங்க இதை வச்சுட்டு எப்படி களி கிண்டலான்றத பார்ப்போம். பாருங்க, இந்த மாவு எல்லாமே எடுத்து இந்த கப்பலையே போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவு அரைச்ச மாவு இதுல 1.25 கப் அளவுக்கு வந்திருக்கு. இதுல 1/4 கப் அளவுக்கு தண்ணி நம்ம வந்து பாகு காய்ச்சறதுக்கு ஊத்திக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இதுல 1 கப் அளவுக்கு தண்ணிய நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த களி கிண்டுறதுக்கு ஊத்திடலாம். 1 கப் தண்ணிய இதுல ஊத்திடலாம். ஊத்திட்டு நல்லா கலந்துக்குவோம். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கட்டி இல்லாம கலந்துக்குங்க. பாருங்க, இந்த மாவு கரைக்கிறதுக்கு நமக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நம்ம இந்த மாவையும் நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அப்பதான் நம்ம கட்டி விழுவாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இந்த மாவை இதுலயே ஊத்திடலாம். ஏன்னா உளுந்தம் மாவு வந்து நல்லா வேகணும். அதுக்காக இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்ப இதையும் நம்ம லேசா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து டைரக்டா வெள்ளைப்பாகுல போடக்கூடாது. இந்த மாவு பச்சரிசியும் கருப்பு உளுந்தும் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா களி வந்து நல்லா சாஃப்டா வராது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வந்து கிண்டியாச்சு.
பாருங்க, இப்ப வந்து தண்ணியை வந்து தொட்டுக்கணும். தொட்டுட்டு இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா கையில வந்து ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு அப்புறமா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போ வெள்ளைப்பாகு ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஊத்திக்கலாம். பாருங்க, நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே, அதாவது வெள்ளைப்பாகு எல்லாமே உறிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் ஊத்திக்கலாம். பாருங்க, சூப்பரா களி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்ப பசங்க, உங்க வீட்டு பசங்க நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவாங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். சூப்பரா களி வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து தண்ணியை வந்து நம்ம களி கிண்டும் போது எப்பயுமே பாத்திரத்துல வந்து ஒரு தண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதை நம்ம தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒட்டாம வரணும். களி வந்து நல்லா வந்துருச்சு பாருங்க. தண்ணி ஒட்டாம வந்ததுன்னா உங்களுக்கு களி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது ஆறுன உடனே எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. நம்ம நெய் போட்டு செஞ்சிருக்கோன்றதுனால இதுல நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. நல்லெண்ணெய் ஊத்தி இதை எடுத்து தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியே இதுல தொட்டு சாப்பிடும் போது வலிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இந்த மாவு உங்களுக்கு வந்து செய்யணும்னு கஷ்டமா இருந்தது, இதெல்லாம் வறுத்து எல்லாம் எடுத்து செய்யறது கஷ்டமா இருக்குமா அப்படின்னா நீங்க கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட வெல்லம் உளுந்தங்கஞ்சி மாவு இருக்கு இல்லையா, உளுந்தம்பருப்பு உளுந்தங்கஞ்சி மாவு, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தங்கஞ்சி மாவும் இருக்கு. இதை வாங்கிட்டு நான் சொன்னதை அப்படியே நீங்க தண்ணியில கலந்து நீங்க செஞ்சிடலாம். ரொம்ப நல்ல ஈஸியா இருக்கும். இதை கஞ்சியாவும் செய்யலாம், களியாவும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்குது. இந்த களியும் நீங்க நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே செய்யுங்க. நல்ல அல்வா மாதிரி சூப்பரா இருக்கும். பாருங்க, அல்வா மாதிரி இருக்கும்.